நம்ம திருவாசகம் படிக்கிறோம், திருமுறைகள் படிக்கிறோம், இதெல்லாம் என்ன பண்ணுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு வேடிக்கையானது. இப்போ ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்க. இத்தனை 2000 வருடங்களுக்கு மேல இந்த திருமுறைகள் நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அபுதாபியில ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க, சிவாலயம். அதுக்கு காரணம் இந்த திருவாசகம். கேட்ட நிறைய பேருக்கு நகைச்சுவையா இருக்கலாம், ஆனா இது உண்மை. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அந்த யுனைடெட் அரபு எமிரேட்னு சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அந்த தலைவர், அவருக்கும் இந்தியாவுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. அப்ப உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அபுதாபியோடைய அரசர் சொல்றாரு. அதுக்கு பிரதமர் சொல்றாரு, எங்க இந்தியர்கள் நிறைய பேர் அங்க வேலை செய்யறாங்க, எங்களுக்காக ஒரு கோயில் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு தான் எக்கச்சக்கமான தெய்வங்கள் இருக்கே, எந்த தெய்வத்தோட கோயிலை நான் கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப ஒரு புலவர்கிட்ட ஒரு பன்மொழி புலவர், அவர் 10 படங்களை கொடுத்து அனுப்புறாங்க. முதல்ல இருந்தவர் யார் தெரியுமா? பெருமாள். அப்ப இவர் ஒவ்வொன்னா எடுத்து சொல்றாரு, இவர்தான் பெருமாள். திருப்பதியில இருப்ப 7 மலைகளை தாண்டி 7ஆம் மலை ஆட்சி செய்ய 7 மலையான் இவரு அப்படின்னு சொல்லி அவரோட அந்த பெருமைகள்லாம் எடுத்து சொல்றாரு. எடுத்து இப்படி ஓரமாச்சிட்டாரு. அடுத்து விநாயகரோட முகம். இவர் யாருப்பா? யானை முகத்தோட இருக்க. ஆமாங்க, இவர் பேரே விநாயகர். வினைகளை எல்லாம் நாசம் செய்பவர், நாயகன். விநாயகன் என்றால் அந்த நாயகனுக்கு மேல் ஒரு நாயகன் இல்லை, அப்படின்னா விநாயகர் இவரு. அதே மாதிரி கணேசன் ஒரு பேரு, சிவனோட கணத்தை தாங்கக்கூடியதுனால கணேசன் அப்படின்னு சொல்லி பேரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்து முருகரோட புகைப்படம் இருக்கு. யாருப்பா? அவர் ரொம்ப அழகா இருக்காரு. ஆமாங்க, இவருக்கு பேரே அழகு. இவரை வேணும்னா எல்லாமே கிடைக்கும். ஆண்டியா ஒருத்தன் இவரை நம்பி போனா தண்டம், அந்த தண்டம் நம்ம கைக்கு வந்துடும், வேல் கைக்கு வந்துடும். தண்டாயுத பாணியாக மாறி விடுவார். நிராயுத பாணியாக செல்பவர்களை தண்டாயுத பாணியாக மாற்றுபவர் முருகர். அதே மாதிரி நீ எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? சேர்ந்து எடுத்து வச்சிட்டாங்க. இது 10 பேர் கடைசியா சிவபெருமானுடைய புகைப்படம் வருது, கடைசியா வருது. அப்ப யாருப்பா அவரு? ஆண்டி மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு. இவர் தாங்க சிவபெருமான். அப்படியா? இவரை பத்தி சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, தென்னாட்டுல இவர் பேரு சிவபெருமான், எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் இவர் இறைவன், அந்தந்த மொழியில இவருக்கு வேற வேற பேர் வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? இதைத்தானே குரானும் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லுப்பா அப்படின்றாங்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை எடுத்து சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன பார்த்தோம்? இறைவன் ஒருவன், அவன் அநேகனாக எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இதன் தாப்பா எங்க குரானும் சொல்லுது. கட்ரா சிவபெருமானுக்கு ஒரு கோயில் அபுதாபி மண்ல அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. கட்டி முடிச்சு நம்ம பிரதமர் பூமி பூஜைக்கு போறாரு. போகும்போது அந்த மன்னருடைய மனைவி, அதாவது அபுதாபி நாட்டின் ராணி, தன்னோட தலைக்கு மேல ஒரு பெட்டியை தூக்கிட்டு வராங்க. இஸ்லாமியர்கள் பெட்டியை என்ன வச்சிருப்பாங்கன்னா திருக்குரான் வச்சிருப்பாங்க. எப்பயுமே தலைக்கு மேல வச்சிருப்பாங்க, குரான் தலைக்கு மேல வச்சிருப்பாங்க, மார்போட அணைச்சுக்குவாங்க, இடுப்பு கீழே குரானை கொண்டு போக மாட்டாங்க எப்பயுமே. அது மாதிரி கொண்டு வராங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி என்னதான் சிவன் கோயில் கட்ட அனுமதி கொடுத்தாலும் நம்ம பாய் வேலையை காமிச்சிட்டான், அதுல திருக்குரான் இருக்கு அப்படின்னு சொல்லி உலக மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெட்டியை திறக்கிறாங்க, அதுக்குள்ள இருந்த திருவாசகம். அப்படி ஒரு கோயில், அதுவும் வெளிநாட்டுல வேறு மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே ஒரு சிவன் கோயில் கட்டுவதற்கு காரணம் இந்த திருவாசகம். இப்படி இன்னும் எத்தனையோ பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம்.